Hello student. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா infeasible solution in become method. ஸோ become மெத்தடை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா become மெத்தடை யூஸ் பண்ணி சில நேரங்களில் நமக்கு infeasible சொல்யூஷனும் வரும். அந்த மாதிரி ஒரு டைப் ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராப்ளத்துக்கு முன்னே போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். இந்த நோட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். Apply simplex method to the modified LPP. Following cases may arise at the last iteration. அதாவது யூஸ்வலாக பிகம் மெத்தட் நம்ம யூஸ்வலாக எப்போ அப்ளை பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் என்ட்ரு ஆகிறப்ப பிகம் மெத்தட் சூஸ் பண்ணுவோம். அதுக்கு யூஸ்வலான சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ஆல் இதர் ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ இந்த ரெண்டு கேசஸ் நமக்கு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பாருங்கள். At least one artificial variable is present in the basis with 0 value. அப்போ என்னன்னா நான் ஃபைனல் ஐட்ரேஷனில் தான் நம்ம அவுட்புட் ஆன்சர்ஸ் எடுப்போம். சரியா? இப்போ இப்படி நம்மளோட ஃபைனல் ஐட்ரேஷன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளோட ஃபைனல் வேரியபிள். இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அவைலபிளாக இருந்து அதோட வேல்யூ, அதோட எக்ஸ்பி வேல்யூ 0வாக இருந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் அக்கர் ஆகும். இன் சச் கேஸ் த கரண்ட் ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் இஸ் டீஜெனரேட். ஓகேவா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆப்டிமம் சொல்யூஷனே நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் கேஸ் 1. கேஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசன்ட் இன் த பேசிஸ் வித் பாசிட்டிவ் வேல்யூ. இன் சச் அ கேஸ் த கிவன் எல்பிபி டஸ் நாட் பொசஸ் அன் ஆப்டிமம் சொல்யூஷன். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ணி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மாதிரி ஆன்சர் எழுதிடலாம். ஒன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் இருந்து அதோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த எல்பிபிக்கு என்னால் ஒரு ஃபீசிபிள் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ண முடியாது, அதனால அது இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் ஆயிரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே பிகம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு 3x1 + 2x2 subject to the constraint 2x1 + x2 less than or equal to 2, 3x1 + 4x2 greater than or equal to 12, x1, x2 greater than or equal to 0. சரியா? இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கனால இங்கே எனக்கு ஒரு ஸ்லாக் தேவைப்படும். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னால ஒரு சர்ப்ளஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் தேவைப்படும். அப்போ இன்ட்ரடியூஸ் என்ன சொல்லியிருக்கோம், 1 slack, 1 surplus with 1 artificial variable introduce பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுத போகிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுனேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் maximum is equal to 3x1 plus 2x2 0s1 plus 0s2. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் -m வைக்கணும். அப்போ -m a. ஓகே. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2x1 plus x2 plus s1 equal to 2, ஸ்லாக் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3x1 plus 4x2 minus s1 சர்ப்ளஸை சப்ராக்ட் பண்ணுறேன். ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணுங்கிறனால ஒரு ஆர்டிஃபிஷியலை இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ x1, x2 greater than or equal to 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா 2 1 1 0 0 3 4 0 -1 1 into x1 x2 s1 s2 a equal to 2 12. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் என்ன கிடைக்கும்னா xb equal to b inverse b. xbங்கிறது எது நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோ அதான் xb. இப்போ இங்கே ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இது வருது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் எலமெண்ட் 1 2 3, தேர்டு வந்து x1, ஃபிஃப்த்து வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். அப்போ s1 a ஈக்குவல் டு பிங்கிறது நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸே தான் 1 0 0 1 இன்வர்ஸ். ஸ்மால் பிங்கிறது இங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 2 12. ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 2 12 வரும்.
ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதி அதுலேருந்து இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியல் ஐட்ரேஷனை நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியல் ஐட்ரேஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக் வேரியபிள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பி தான். இது S1ம் ஏவும். அப்போ S1 A. நம்மளோட சிஜிஏ காஸ் வெக்டார் என்னென்னா நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அதோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட காஸ் வெக்டார். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் x1க்கு 3, 2, 0, 0, ஏக்கு நமக்கு -m. ஓகேவா? ஏனாலும் A1நாலும் ஏனாலும் ஒன்று தான். ரெண்டு ஆர்டிஃபிஷியல் வேலையை வச்சுன்னா A1 A2 வைப்போம். அதுக்காக ஜஸ்ட்டு A1 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ S1ஓட காஸ்ட் எவ்வளவு நமக்கு 0, ஏயோட காஸ்ட்டு நமக்கு -m. அதை இங்கே ஃபில் பண்ணியாச்சு. XB வேல்யூ இந்த இருக்குது 2ம் 12ம் நம்ம கண்டுபிடிச்சது. அதை இங்கே ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்து அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் 2 1 1 0 0 3 4 0 -1 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து இதர்ஜே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதர்ஜேக்கு நான் பல டைம் உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இதர்ஜே இஸ் நத்திங் பட் சிபி ஒய்ஜே. இப்போ இதர்ஜேவுக்கு இந்த காலம் பார்த்தோம்னா இதில் இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஒய்ஜே வேல்யூஸ் இருக்குது. இதோட கரஸ்பாண்டிங் சிபி வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 × 2 + 3 × -m. அப்போ எனக்கு என்ன வரும் ஓகேவா -3m வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 0 × 1 + 4 × -m. அப்போ -4m. அடுத்து 0 × 1 + 0 × -m 0. 0 × 0 + -m × -1 that is +m. 0 × 0 1 × -m. அப்போ நமக்கு -m. இப்போ என்ன பண்ணணும்? இதர்ஜே -cj. இதர்ஜே வேல்யூ -3m, cj மேலே இருக்குது. அப்போ -3m -3. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா -4m -2 0 -0 m -0. அடுத்து பாருங்க -m -m. அப்போ +m ஆயிரும், நமக்கு 0 ஆயிரும். இதோட எக்ஸாக்ட் வேல்யூஸ் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா m = 100 வச்சு என்ன பண்ணுங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எந்த எரரும் இல்லாமல் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் மார்க் பண்ணிடலாம். இப்போ எம்முக்கு நான் 100 வச்சேன்னா எனக்கு என்ன வரும் 303 வரும். இது எனக்கு 402 வரும். 0 100 0. இப்போ இதில் இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ் எடுக்கணும். சரியா? மோஸ்ட் நெகட்டிவ். பிக் பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படின்னு நான் சொல்லலாம். இட்ஸ் மோஸ்ட் நெகட்டிவ் சொன்னோம் அப்படின்னா -402. அப்போ எனக்கு எது என்ட்ரு ஆக போகுது x2 என்ட்ரு ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் எது லீவ் ஆக போகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எது லீவ் ஆக போகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு XBI / YIR. ஃபஸ்ட்டு ரோவை பொறுத்த மட்டும் XB வேல்யூ என்னது எனக்கு 2, YIR வேல்யூ என்னன்னா 1. அப்போ ஆன்சர் 2. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ரோவில் XB வேல்யூ 12, YIRங்கிறது நம்ம சர்க்கிள் பண்ண காலம் 12 / 4. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 3. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டில் என்ன மினிமம் பார்க்கணும். அதை தான் நம்ம என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும். 2 தான் எனக்கு மினிமம். அப்போ எனக்கு லீவ் ஆக போகிற வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா S1 லீவ் ஆக போகுது. ஸோ டேபிள் ஹிஸ்ட்ரி எழுதிருங்க. என்ன என்ட்ரு ஆக போகுது x2 என்டர். லீவ் ஆக போகிறது S1 லீவ். பிவோட்டல் எலமெண்ட்டுங்கிறது நான் சர்க்கிள் பண்ண ரோக்கும் காலத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற இந்த நம்பர். அப்போ எனக்கு பிவோட்டல் எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 1ஆவே இருக்குது. சரியா? ஸோ இந்த டேபிள்லேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் மூவ் ஆகணும். யூஸ்வலாக ஐட்ரேஷன்லேருந்து ஐட்ரேஷன் மூவ் ஆகிற ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறப்ப இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை நம்ம 1ஆக மாற்றிருக்கணும். பிவோட்டல் எலமெண்ட் இருக்கிற அதே காலமில் இருக்க அதர் நம்பர்ஸை நான் 0ஆக மாற்றிருக்கணும். இப்போ இது எனக்கு 1 ஆல்ரெடி 1ஆக இருக்கிறனால இதை நம்ம டேரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். இந்த 4 மட்டும் அடுத்த டேபிள் நான் போகிறப்ப லீனியர் காம்பினேஷன்ஸ் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் 0ஆக மாற்றி தான் நான் நெக்ஸ்ட் டேபிளில் என்ட்ரி பண்ணுவேன். ஸோ இதான் என்னுடைய இனிஷியல் ஐட்ரேஷன். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் நமக்கு S1 A1 ஓகேவா. அதுக்கு பதில் என்ட்ரான வேரியபிள் என்னென்னா x2 என்ட்ரா இருக்குது. A1 நமக்கு அப்படியே இருக்கும். CJ வேல்யூ நமக்கு 3 2 0 0 -m. ஓகே, இப்போ x2ஓட கோஎஃபிஷியன்ட் இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, ஏவோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -m. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த x2 யூஸ்வலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இந்த S1ல இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை 1ஆக மாற்றணும். இது ஆல்ரெடி 1ஆவே இருக்கிறனால இந்த S1 அப்படியே என்ன பண்ணிக்கிறேன் x2க்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் 2 2 1 1 0 0.
சரியா? ஸோ நெக்ஸ்ட் நான் A1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கேல்குலேஷன் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு A1 பொறுத்த மட்டும் என்ன கேல்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 நான் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தோம்னா 0வா மாற்றிருக்கணும். ஓகே, 4 0வா மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம நியூவாக கண்டுபிடிச்ச x2ஓட சில லீனியர் காம்பினேஷன் அப்ளை பண்ணி 0வா மாற்ற போகிறேன். எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். to find A1, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஓல்டு ஐட்ரேஷனில் இருக்க A1 எழுதிக்கிறேன். அப்போ ஓல்டு A1 என்னென்னு காப்பி பண்ணோம்னா 12 3 4 0 -1 1. இதுதான் என்னோட ஓல்டு A1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ நியூவாக கண்டுபிடிச்சி இந்த x2ஓட காம்பினேஷன் பண்ணுறேன். அப்போ என்னோட நியூ x2 என்னது 2 2 1 1 0 0. எதுக்கு மேம் இதோட லீனியர் காம்பினேஷன் பண்ணணும்னா, நல்லா பாருங்களேன், இந்த 4 0 ஆகணும், அதுக்கு நேராக நமக்கு 1 வந்துடும் போய் ஓட்டல் எலமெண்ட்னால. 1ஓட எந்த நம்பரை வேணாலும் மல்டிப்ளை பண்ணி 4னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4 கொண்டு வந்துடலாம். எந்த நம்பரை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ரீசனுக்காக தான் இதோட நம்ம என்ன பண்ணுறோம், லீனியர் காம்பினேஷன் அப்ளை பண்ணுறோம். இப்போ 4லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் தான் இந்த வேல்யூ எனக்கு 0 பண்ண முடியும். அப்போ த்ரூ அவுட்டாக இந்த வெக்டாரை என்ன பண்ணுங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா 2 × 4 8, 2 × 4 8, 1 × 4 4, 1 × 4 4, 0 0. இனிமேல் இந்த ரோ எனக்கு இன்ஆக்டிவாக மாறிடும். இனிமேல் ஆக்டிவாக இருக்க போது இதுவும் இது மட்டும்தான். சரியா? அப்போ இதுலேருந்து இது நான் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணாலே எனக்கு இந்த டேர்ம் என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ நான் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள், என்னோட நியூ A1 என்ன அப்படின்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். பண்ணுறதுக்கு சைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 12 - 8 போட்டிங்கன்னா 4, 3 - 8 போட்டிங்கன்னா -5, 4 - 4 0, 0 - 4 -4, -1 1. அப்போ இதுதான் எனக்கு கிடச்ச நியூ A1. அப்போ 4 -5 0 -4 -1 1. இதுலேருந்து நான் என்ன பண்ணணும், ZJ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ZJ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்த ஃபார்முலா CBYJ. இப்போ இந்த இடத்துல YJல 2 வேல்யூஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 × 2 2 × 2 போட்டிங்கன்னா 4. ஓகே, அடுத்து -5 × -m. அப்போ 5m + 4 நமக்கு வரது 5m + 4. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 × 1 0 × -m. அப்போ 2 × 1 2 மட்டும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 × 1 2 -4 × -m 4m. அப்போ 4m + 2. நெக்ஸ்ட்டு 0 × 2 -1 × -m. அப்போ எனக்கு +m. நெக்ஸ்ட்டு 0 × 2 1 × -m. அப்போ எனக்கு -m. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ZJ - CJ. அப்போ இங்கே இருக்குது ZJ, அதுக்கு நேராக மேலே CJ வேல்யூஸ் எழுதியிருக்கேன். அப்போ 5m + 4 -3 போட்டோம்னா 5m + 1 வந்துடும். அதே மாதிரி 2 - 2 0. அடுத்து 4m + 2 -0. அப்போ எனக்கு 4m + 2 வரும். m - 0 m வரும். -m நல்லா பாருங்கள், -m -m. இப்போ 2 ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நம்ம பண்ணுறப்ப 0 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும்னா 0 வந்துடும். சரியா? அப்போ 0 அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோம்னா தெரியுது இதில் நெகட்டிவ் வேல்யூஸே இல்லை. அப்போ ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சு. ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்னது, ஆல் ZJ - CJ ≥ 0. இதுதான் என்னோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன். அது எனக்கு ப்ராப்பராக ரீச் ஆயிடுச்சு. ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்ளத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணணும். கன்க்ளூட் பண்ணுறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 2 கேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அந்த கேஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நல்லா பாருங்கள், இப்போ ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் சிம்ப்ளக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ என்கிட்ட இருக்க பேசிஸை நான் செக் பண்ணணும். இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஸோ நமக்கு கொடுத்த கேஸஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, at least one artificial variable present in the basis with 0 value. In such case, the current optimum basic feasible solution is degenerate. அப்போ இந்த கேஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசண்ட்டாக இருக்குது, இருந்ததோட வேல்யூ என்னவா இருக்குது, ஒரு பாசிட்டிவ் நம்பர் 4ஆக இருக்குது. அவங்க 0வாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு கேஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் இது வராது. அப்போ செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், at least one artificial variable present in the basis with positive value. In such a case, the given LPP does not possess an optimum solution. அப்போ நமக்கு ப்ரெசண்ட் ஆகவும் இருந்து நமக்கு எப்படி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வேல்யூவும் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா இந்த எல்பிபிக்கு என்னால் ஃபீசிபிள் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் இந்த எல்பிபிக்கு இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் தான் வரும்.
ஸோ புரியுதா உங்களுக்கு என்ன? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பை கேஸ் பி. நான் கேஸ் பின்னு உங்களுக்கு போட்டிருக்கேன், பட் நீங்கள் எழுதணும். எக்ஸாம்ஸில் நீங்கள் எழுதுகிறப்ப என்ன எழுதணும்னா, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் present in the basis with positive value, therefore which implies the LPP does not possess any feasible solution, therefore infeasible solution. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் ஒரு பிகம் மெத்தடுக்கு எல்லா ப்ராப்ளமுக்குமே கரெக்டான ஆன்சர்ஸ் வரும்னு சொல்ல முடியாது, சரியா? சில ப்ராப்ளமுக்கு இந்த மாதிரியே வரும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், மேம் டீஜெனரேட்னு ஒரு நியூவான வேர்ட் சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தில் ஸ்டார்டிங் வேரியபிள் நமக்கு என்னது, x1. இந்த ப்ராப்ளத்தில் ஸ்டார்டிங் வேரியபிள் பார்த்தீங்கன்னா x1 x2. அதான் இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஒரிஜினல் வேரியபிள். இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து கொடுக்குறப்பே இந்த 2 வேரியபிள் தான் இருந்துச்சு. பட் நம்ம ப்ராப்ளம் செய்கிற ப்ரொசீஜரில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, வேரியபிள்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், ஒரு s1 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், ஒரு s2 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், ஒரு a இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்போ இதுதான் என்னை பொறுத்த மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக் வேரியபிள்ஸ். இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நான் பேசிக் வேரியபிள். அதாவது பேசிக்காக என்கிட்ட இருக்கிற வேரியபிள். இது என்னோட தேவைக்காக நான் சில ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக நான் இன்க்ளூட் பண்ண வேரியபிள். ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ராப்ளம் செஞ்சுக்கிட்டே வரப்போ எனக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி 0 ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா எதை வந்து இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை தான் நம்ம இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், s1ஐயும் ஏயையும். ஓகேவா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் எனக்கு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கொடுத்தது s1 ஏ தான். அப்போ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பேசிக் இது வேரியபிள். புரியுதா? அப்போ அந்த ஏ வந்து எனக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, பேசிக் வேரியபிள் இந்த இடத்துலையாவது 0 ஆயிடுச்சுன்னா அந்த சொல்யூஷனை நம்ம டீஜெனரேட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த நம்ம கன்க்ளூட் பண்ணுறப்ப ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இல்லவே இல்லைன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இருந்து 0வாக இருந்துச்சுன்னா அது டீஜெனரேட் சொல்யூஷன் நமக்கு கொடுக்கும். இருந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.